अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ர இந்திரியானின் நதிக்கரையில் மௌலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் இன்று நாம் எடுத்திருக்கின்ற கிரந்தம் அஷ்டாவக்ர கீதை. இது முழுக்க முழுக்க பிரம்ம ஞானத்தை நேரடியாக சொல்லிக் கொடுக்கின்ற ஒரு கிரந்தமாக இருக்கின்றது. அதனால் இந்த கிரந்தத்தை நாம் இன்று நமக்கு எட்டிய புத்திக்கு எட்டிய வரையில் நாம் அதை ஆராய முயல்வோம். அதனுடைய முதல் அத்தியாயத்தினுடைய முதல் ஸ்லோகம் ஜனக மகாராஜா அஷ்டாவக்ரரிடம் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக அமைகிறது. How is the knowledge to be acquired? How is liberation to be attained? How is dispassion to be reached? Tell me this, sir. அதாவது எடுத்த உடனே இந்த பிரம்ம ஞானத்தை பற்றி கேட்கிறான். நான் ஞானத்தை பெறுவது எப்படி? ஐயா, ஞானம் எவ்வாறு பெறப்படுகிறது? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஐயா, ஞானம் எவ்வாறு பெறப்படுகிறது? முக்தி என்று சொல்கிறார்களே, அது எவ்வாறு அடையப்படுகிறது? இப்போ ஞானத்துக்கும் முக்திக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அந்த கொஸ்டின்ஸ்லாம் நமக்கு பதில் சொல்லும் போது வந்துடும். வைராகியம், பற்றற்ற நிலை எவ்வாறு சித்திக்கும்? இவற்றையெல்லாம் எனக்கு கூறுங்கள். இதுதான் ஸ்டார்டிங்க. நமக்கு நல்லா தெரியும், சித்த சுத்தி இல்லை அப்படின்னா எந்த ஞானமும் நண்டைக்கு ஏறாது. அப்ப கர்மயோகம் பக்தி யோகம் வாயிலாக நம் சித்தம் முழுமையான சுத்தம் அடைந்த நிலையில் தான் இந்த ஞானம் கற்றுக் கொடுக்கவே செய்ய வேண்டும். நம்ம ஞானேஸ்வரியில 2வது அத்தியாயத்துல எடுத்தவொடனே ஹையர் நாலேஜை கொடுத்துருவாரு அர்ஜுனனுக்கு. அப்ப அவன் திணறி போயிடுவான். என்னையோ என்னென்னமோ சொல்றாரே, ஒண்ணுமே புரியலையே அப்படின்றப்போ, இல்லப்பா, நான் உனக்கு விஷயங்கள் என்ன இருக்குன்றத ஓடிட்டு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப பெரிய அறிவாளி மாதிரி அவனே கிருஷ்ணனுக்கு புத்தி சொல்லிட்டு இருப்பான் ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல. சோ அவனுக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்தவொடனே நான் ஞான யோகத்தை சொல்லிட்டேன், கவலைப்படாத, நான் உனக்கு படிப்படியா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கர்மயோகம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப சித்த சுத்தி அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கர்மயோகம் பக்தி யோகம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ல நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இது முழுக்க முழுக்க ஞான கிரந்தம் அப்படிங்கிறதுனால இதுக்காக நிறைய ஓவிகள் அவர் ஒதுக்கல. பட் ஸ்டில் ஸ்ட்ரெயிட்டாவே 1-2 ஓவியில அந்த சித்த சுத்தத்தினுடைய அவசியத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறம் ஞானத்தை பக்கமா போயிடுறாரு. ஸோ இந்த கொஸ்டின்லயே அவன் கேட்கிறான், அந்த வைராகியம் அப்படிங்கிற அந்த பற்றற்ற நிலை, அந்த சித்தம் சுத்தமாகின்ற நிலை, அது எப்படி சித்திக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஜனகன் கேட்டாச்சு. சரியா? இப்போ இதுக்கு எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல அஷ்டாவக்ரர் பதில் சொல்லுகிறார். சரியா? இப்ப இந்த கேள்விக்கு உண்டான பதிலை நாமளே அனலைஸ் பண்ண வேணாம், அவர் என்ன சொல்றாரோ அதையே நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகேவா? செகண்ட் ஸ்லோகத்துல, if you are seeking liberation, my son, shun the objects of the senses like poison. Practice tolerance, sincerity, compassion, contentment and truthfulness like a nectar. இப்ப அஷ்டாவக்ரர் எடுத்தவொடனே நாம் சித்த சுத்திக்கு கொடுக்கிற விளக்கம் ஒரே ஸ்லோகத்துல முழுமையா முடிகிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காரு. தெய்வீக லட்சணங்கள், அசூரிய சம்பத்து, தெய்வீக சம்பத்துன்னு நம்ம கீதையில படிக்கிறோம். அப்ப அது எல்லாமே எதுக்காக கொடுக்கப்பட்டது? எதை நீ விஷமா பார்க்கணும், எதை நீ அமிர்தமா பார்க்கணும். தெய்வீக சம்பத்துக்களை நீ அமிர்தமா பார்க்கணும், அசூரிய சம்பத்துக்களை நீ விஷமா பார்க்கணும். அப்புறம் 13வது சாப்டர்ல ஞான லட்சணங்கள் அஜ்ஞான லட்சணங்கள்னு பிரிச்சு காட்டினார். அப்ப ஞான லட்சணங்கள் அனைத்தையும் நீ அமிர்தமாக எடுத்துக்கணும், அஜ்ஞான லட்சணங்கள் எல்லாத்தையுமே விஷமா பார்க்கணும். அப்புறம் இந்த 2வது அத்தியாயத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா சிதப்பிரஞானி லட்சணங்கள்னு வரும். இப்ப அதுலயும் நீங்க இந்த லட்சணங்கள் எல்லாத்தையுமே நீ அமிர்தமா எடுத்துக்கணும். அதே மாதிரி புலநடக்கத்தை பத்தி 2-3 அத்தியாயங்கள்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி இருப்பாரு ஞானதேவர். அப்போ எந்த அளவுக்குன்னா, மலைப்பாம்பை தலையணையாய் வைக்க ஒட்டாதது போலே, ஒரு சிங்கத்தின் வாயுக்குள்ளே தலையை நுழைக்க கூடாதது போலே. அப்படின்னா அதெல்லாமே சிங்கத்தின் வாயுங்கிறது என்னது? புலன்கள். உள்ள ஒட்டேன்னா கடிச்சு சாப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து புலனடக்கம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா? அந்த எல்லா விஷயத்தையும் ஒரே அடியா இவர் ஒரே வரியில சொல்றாரு. அஷ்டாவக்ரர் கூறுகிறார், மகனே, நீ முக்தியை தேடுகிறாய் என்றால் புலன் இன்பங்களை விஷம் போல் விளக்கிவிடு.
விஷயத்தை விஷமென தள்ளு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதைத்தான் இங்க வந்து தெளிவாக கொடுத்திருக்கு. முக்தி உண்மையிலேயே உனக்கு வேணும்னா ஃபர்ஸ்ட் நீ செய்ய வேண்டிய பிராக்டிஸ் புலன் இன்பங்களை விஷம் போல் விலக்கிவிடு. அப்போ எதை அமிர்தமா பார்க்கணும்? அடுத்து சொல்றாரு, பொறுமை, நேர்மை, கருணை, மன நிறைவு மற்றும் உண்மை ஆகியவற்றை அமிர்தம் போல் கடைபிடி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகேவா? இதை சொல்றதுதான் ரொம்ப ஈஸி, எப்படி அப்படிங்கிறது தான் நமக்கு பெரிய டவுட்டா வந்துடும். இப்போ உலகத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னாலும் நாம் சில தியாகங்களை செஞ்சுதானே ஆக வேண்டும். ஒன்றும் இல்லை, ஒரு மாசத்துக்கு 1,00,000 சம்பாதிக்கணும். அப்போ கம்பெனி போடுற எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் நீ ஒபே பண்ணி தான் ஆகணும். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் நீ பண்ணி தான் ஆகணும். நம்ம செய்யத்தான் செய்யறோம். இல்ல ஒருத்தன் வந்து ஒலிம்பிக்ஸ்ல மெடல் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். இப்போ ஏகப்பட்ட டயட்டு, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு, காலையில ஈவினிங் ப்ராக்டிஸு, இப்போ எத்தனையோ விஷயங்கள் வந்து செய்துதான் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் அச்சீவ் பண்ண முடியும். நார்மல் ஒரு லௌகீகத்துல நீங்க எந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னாலும் கண்டிப்பா நம்ம சில விஷயங்களை தியாகம் பண்றோம். பிடிக்கலைன்னாலும் சில விஷயங்களை பண்ணித்தான் ஆகணும் இல்லையா? அப்போ எதை நீ விளக்கணும், எதை நீ சேர்த்துக்கணும், இதுதான் மேஜரா வந்து கொடுத்துருக்காங்க. நீ வந்து எனக்கு பிடிக்குது பிடிக்காது அப்படிங்கறத உரங்கட்டு. நம்ம பொதுவா என்ன பண்ணுவோம்னா பிடிச்சதை சேர்த்துப்போம், பிடிக்காததை விட்டுருவோம். உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்கல அப்படிங்கிறது இங்க முக்கியம் இல்லை. நான் சொல்றத நீ செஞ்சாகணும். ஏன்னா முக்தி வேணும்னு நீ கேட்கறல, அப்ப நான் சொன்னதை செய். எந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணேன்னாலும் அதுக்குன்னு சில ரூல்ஸ் போட்டுருவாங்க. நீ இதெல்லாம் வந்து செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது. அப்ப சாதாரண சின்ன சின்ன விஷயத்துக்கு இதை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு ரூல் இருந்தா, இந்த முக்தி அப்படின்னு வேணும்னு வரும்போது இந்த ரூல்ஸை நானும் உனக்கு போடுறேன். எதெல்லாம் நீ விளக்கணும். அதுல சிம்பிளா ஒரே வரியில சொல்லிட்டாரு, புலன் இன்பங்களை விஷம் போல் விலக்கிவிடு. அப்ப இதை தொற்றாத அப்படின்ட்டாரு. அப்ப எதெல்லாம் சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது. பொறுமை. ஏன் பொறுமைன்னு சொன்னாரு? பொதுவா நம்மளை யாராவது திட்டாங்கன்னா நம்மளால பொறுமையா இருக்க முடியறது இல்லை. மனசுல சலனம் ஆயிடுச்சுனாலே நீங்க பொறுமை இல்லைன்னு தான் அர்த்தம். ஞானதேவர் பொறுமைக்கு வேற லெவல்ல டெபினேஷன் கொடுத்திருப்பாரு. என்ன சொல்லியிருப்பாரு? உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டமும் ஒண்ணு சேர்ந்து அவன் மனசை தாக்கினாலும் அவன் மனசு சலனமே இல்லாமல் இருந்தால் அவன் பொறுமைசாலி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது வெளி தோற்றத்துல பொறுமையா அமைதியா இருக்கிறத வந்து பொறுமைன்னு அவர் சொல்ல மாட்டாரு. எத்தனை கஷ்டம் வந்தாலும் உள்ளுக்குள்ளேயே அவனுக்கு சலனம் ஆகல அப்படின்னா அவன் பொறுமையா இருக்கான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ நீ அதை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்ப நமக்கு பொதுவா ஈகோ ஹெவியா இருக்கு. இப்ப ஈகோ அதாவது பேசிக்கலி சித்த சுத்தினாலே அகங்காரத்தை அழிக்கிறது தான். அகங்காரத்துக்கு மேஜர் தீனி போடுறதே வேணா புலன்கள். சரியா? புலன்கள் தான் அகங்காரத்தின் கோட்டை. இவன்களை உடைச்சாதான் அகங்காரத்தை நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஞானேஸ்வரியில தெளிவா சொல்லியிருக்காரு. சரியா? அப்போ முதல் கோட்டையை இவர் உடைச்சிட்டாரு. புலன் இன்பங்களை விஷம் போல் விலக்கிவிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த அகங்காரம் அப்படிங்கிறது உடைக்கிறதுக்கான ஒரு மேஜர் ஸ்டெப் நம்ம வச்சாச்சு. இனி அடுத்து அகங்காரத்துக்கு என்னென்னலாம் பிடிக்காதோ அதை செய்ய சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன். பொறுமையா இருக்கிறதுக்கு அகங்காரத்துக்கு பிடிக்குமா? ஒரு அகங்காரி கிட்ட லேச ஒரு சீண்டி சீண்டி பாருங்க, திட்டி பாருங்க, பொறுமை இழந்துருவான். ஆட்டோமேட்டிக்கா உங்களால பொறுமையா இருக்க முடியாது. அப்போ பொறுமையை வளர்த்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்காவே ஈகோ நீங்க உடைக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்ப பொறுமையை வளர்ப்பதன் மூலியமாக உன் அகங்காரத்தை சிதைத்து விடுன்னு இன்டைரக்டா எக்ஸ்பிளைன் பண்றதா புரிஞ்சுக்கணும். அடுத்து நேர்மை. நேர்மை உண்மை இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கோங்க. என்ன அர்த்தம்? ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு வெரி வெரி ரேரா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே உண்மையா இருக்கிறது இல்லை, நேர்மையா இருக்கிறது இல்லை. ஏன்னா இவன் என்ன நினைச்சுப்பானோ, அவன் என்ன நினைச்சுப்பானோ, இவன் என்ன விட்டு விலகி போயிடுவானோ, திடீர்னு ஃப்ரெண்ட்ஷிப் பிரேக் ஆயிடுமோ, அவன் தப்பா நினைச்சிட்டானா என்ன பண்றது? ஸோ இந்த மாதிரி லட்சக்கணக்கான திங்கிங்குள்ள போயிட்டு ஒரு நேர்மையான ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கோமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. கணவன் மனைவி கிட்டேயே அல்லது குழந்தைகள் கிட்டேயே அப்பா அம்மா கிட்ட யார்கிட்டயுமே ஒரு நேர்மையான ரிலேஷன்ஷிப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ரீசன் அப்கோர்ஸ் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் தான். சரியா? ஏதோ ஒரு ஆதாயத்தை நம்ம எதிர்பார்க்கிறோம். இப்ப நம்ம பாட்டுக்கு இந்த நேர்மையா நடந்துகிட்டா இந்த கிடைக்கிட்டு இருக்கிற ஆதாயம் போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல நம்ம அந்த நேர்மையை தவறிடுறோம். சரியா? ஆனால் முழுமையான அன்பு இருந்ததுன்னா, அகங்காரம் இல்லாம இருந்ததுன்னா, அப்படி வச்சுக்கோங்க. இந்த அகங்காரம் தானே இந்த விருப்பு வெறுப்பை உண்டாக்குது. அப்போ இந்த அகங்காரம் இல்லைன்னா, முழுமையான அன்பு உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்க எதை வேணாலும் ஈஸியா போல்டா பேசலாம். நேத்து ஒருத்தர் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், எனக்கு ஒரு போன் வருது. இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் தான், பட் அவர் வந்து நிறைய திருடிடுறாரு. அதனால அவரை விட்டு அவரை ஒதுக்கி வச்சிடுறாங்க.
ரிலேஷனா இருந்தாலும் திருடுறாங்க அப்படின்றப்ப என்ன செய்ய முடியும், ஒதுக்கி வச்சிடுறாங்க. பட் ஏதோ ஒரு இடத்துல அவரு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாட்டு வந்துடுறாரு. வந்த உடனே இப்போ யாருக்குமே பிடிக்கல அவர் வந்தது. அப்ப என்ன செஞ்சிருக்கணும், நேர்மையா, நீங்க வந்து நேர்மை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து யாருக்கும் அடிமையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அன்போட நீங்கள் செயல்படணும். உங்கள் மனதில் உள்ளதை தெளிவா வெளிப்படுத்த தெரியணும் இல்லையா? அப்ப அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இவங்க எல்லாருமே மூஞ்சியை திருப்பி திருப்பி ஒரு பாடி லாங்குவேஜ்லயே வந்து இவன் ஏன் வந்தா வெளியே போட்டுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜை காட்டியிருக்காங்க. அவர் அதை பாவம் புரிஞ்சுக்கவே இல்லை. அவர் பாட்டுக்கு ரிலேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு விரட்டி விட்டு அவங்க வீட்டுக்கு அவர் பாட்டுக்கு வந்துட்டாரு. சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறவை எப்படி விட்டுறது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்துட்டாரு. இங்க வந்து யாருக்குமே பிடிக்கலன்றது அவங்களுக்கு தெரியல. இப்ப அடுத்த ஆயுதமா என்ன பண்றாங்கன்னா, இத்தனை நாள திருடினது பத்தாதுன்னு மறுபடியும் திருட வந்துட்டீங்களான்னு ஒரு எக்ஸ்ட்ரா வேர்டிங்ஸ் வந்து போடுறாங்க. ஸோ ஒரு வேர்டிங்ஸ் மேல போட போட இதுக்கு மேல நம்ம இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி போயிடுறாரு. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வருது. ஸோ இந்த இடத்துல நான் எப்படி டீல் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வரும்போது நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து அவர் திருடன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து கூட வச்சுக்கிட்டு அவங்களோட சேர்ந்து வாழுங்கன்னு நான் சொல்லலை. பட் நீங்க நேர்மையா அதை வந்து சொல்லியிருக்கலாமே. வந்த உடனே கோச்சுக்கிறாதீங்க, நீங்க வந்ததுல எங்களுக்கு பிரியம் இல்லை, நீங்க திருந்திட்டீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இல்லை, இன்னும் உங்களை வந்து திருடனாதான் நாங்க பாக்குறோம், எங்களுக்கு வர்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தப்பா தான் இருக்கு. எப்ப எங்களுக்கு முழுசா நீங்க திருந்துறீங்கன்னு தெரியுதோ அப்ப தாராளமா நீங்க கூட இருக்கலாம். அது வரைக்கும் நீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறதா நல்லதுன்னு தோணுது. தயவு செய்து கோச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்போட நீங்க போன்னு சொல்லியிருக்கலாம்ல. போன்னு ஏன் மூஞ்சிய சுழிச்சுக்கிட்டு இன்டைரக்டா ஆகிட்டு அதை குத்தி காட்டி போக வைக்கதான் போறீங்கன்னு ஆயிடுச்சு. அதை நேர்மையா சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நான் சொன்னேன். என்ன பண்ணிருக்கலாம், உனக்கு வந்து பாசிட்டிவ் இமேஜ் இல்லை, அவங்க திருடன்னு முடிவு பண்ணிட்டேன், திருடதான் வர்றாங்கன்னு உனக்கு முடிவு பண்ணிட்டேன், அப்ப இடம் கொடுக்க கூடாதுன்னு தோணிடுச்சு. அப்போ நீங்க இன்னமும் நாங்க உங்களை திருடதான்னு நினைச்சிட்டு இருக்கோம், அதனால நீங்க திருந்தாத வரைக்கும் நாங்க விட முடியாதுங்க, புரிஞ்சுக்கோங்க, இனிமே வராதீங்கன்னு நேரடியா அன்போட சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது ஓஹோ அப்படி சொல்லி இருக்கலாமா. ஏன்னா நம்ம கிட்ட நேர்மை இல்லை, அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸே இல்லை. வந்தா வெறுப்போட உமிழ்ந்து கொட்டிடணும், இல்லைன்னா பல்ல கடிச்சுக்கிட்டு வேற வழி இல்லாம அப்படியே அமுக்கிட்டு இருக்கணும். என்ன பண்றது, எப்படி திட்டுறதுன்னு தெரியலையேன்னு உட்காந்து கொஞ்சம் வீக் மைண்டடா இருந்தா உள்ளுக்குள்ளேயே புழுங்கிக்கிட்டு உட்காந்துருப்பான். கொஞ்சம் ஸ்ட்ராங் மைண்டடா இருந்தா இதுதான் சாக்குன்னு வெளுத்து வாங்கிடுறது. ஒண்ணு விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற ஆக்டிவேஷன்லயே நம்ம போயிட்டு இருக்கோமே தவிர இந்த நேர்மை அப்படிங்கறத நம்ம யூஸ் பண்றதே கிடையாது. காரணம் ஈகோ அண்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ்னு புரிஞ்சுக்கணும். சரியா? அவர் டைரக்டா அந்த தெய்வீக லட்சணங்கள்ல இருக்கக்கூடிய அல்லது ஞான லட்சணங்கள் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கொடுக்கறதன் மூலியமாவே உங்களுக்கு அந்த சித்த சுத்தி அடையும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்லியிருக்கு. நமக்கு தெய்வீக லட்சணத்துல ஐ திங்க் சத்தியம்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர்ல ரொம்ப டீட்டெயிலா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அந்த இதுல நீங்க இந்த நேர்மையை எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கருணை அப்படிங்கிற ஒரு விஷயம். கருணை நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா விஷயத்திலயுமே கால்குலேஷன். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கருணை காட்டுவோம். ஆனா கருணை காட்டும் போதே இப்ப நம்ம கருணை காட்டி அவங்களுக்கு ஏதாவது பண்ணினா எனக்கு என்ன கிடைக்கும், எது கிடைக்காதோ கிடைக்குமா. ஸோ இந்த கால்குலேஷன் இல்லாம எத்தனை பேர் கருணை காட்டுறாங்க அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காவே இருக்கு. அப்ப அதுக்கு அங்க ஞானேஸ்வரியில நீ அப்படி கருணை காட்டினேன்னா அதுக்கு பேர் கருணையே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ கருணைக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மரத்தை காட்டுறாரு. நட்டு தண்ணீர் வார்த்தவனுக்கும் கோடலி கொண்டு வெட்ட வருபவனுக்கும் ஒரே மாதிரி நிழலை தரும் மரத்தை போல, அதுதான் கருணை காட்டுது. கருணை காட்டும் போது நீ வந்திருக்க, எனக்கு ஏதோ ஒண்ணு நிழல் தேடி வந்திருக்கான், வாடா என் நிழல்ல இருந்துக்கோ அப்படின்னு மரம் சொல்லுதுன்னா, நீ எனக்கு தண்ணி ஊத்தி வளர்த்தவன் அதனால உனக்கு நிழல் கொடுப்பேன், நீ என்னை வெட்ட வர்ற அதனால கொடுக்க மாட்டேன்னு எப்படி மரம் சொல்லாதோ, அப்படி பாரபட்சம் இல்லாமல் உனக்கு ஆதாயம் வரும் வராது அப்படிங்கிற எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் உன்னால் கருணை காட்ட முடிந்தால் நீ அகங்காரத்தை சிதைக்கின்றாய் என்ற அர்த்தம். ஏன்னா விருப்பு விருப்புங்கிற கோட்டையை நம்ம சிதைக்கிறோம், அப்ப அந்த அகங்காரம் சிதையுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து மன நிறைவு அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காருங்க. அது ஏன் தான் தெரியல, என்னதான் ஒரு கோடீஸ்வரனை போய் பாருங்க, நிறைந்த மனது அவனுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கவே இருக்காது. அதாவது பணம் இருக்கு, பதவி இருக்கு, செல்வாக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு, அப்ப மனசு நிறைஞ்சிருக்கணும்ல. ஆனா நிறையாது. ஏன்னா அந்த அகங்காரமும் விருப்பு வெறுப்பும் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் எத்தனை கோடிகளை கொண்டு போய் கொட்டினாலும் அது எம்டி மைண்டா தான் இருக்குமே தவிர ஃபுல்ஃபில்டு மைண்டா இருக்கவே இருக்காது.
அப்போ ஃபுல்ஃபில்டு மைண்டா வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வச்சுக்கணும்னா என்ன செய்யணும்னா ஆசை இல்லாம இருந்தாதான் முடியும். அல்டிமேட்லி விருப்பு வெறுப்ப தூக்கு அப்படிங்கிறது தான் இந்த எல்லா தெய்வீக லட்சணத்திலையும் வருதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்ப நிறைந்த மனதுடன் இரு, பாரபட்சமின்றி கருணை காட்டு, நேர்மையாக இரு. எப்ப வரும்னா ஆதாயமே எனக்கு வேணாம், யார்கிட்ட இருந்து எதுவும் எனக்கு வேணாம், நான் எல்லாருக்கும் அன்பு காட்ட தயாரா இருக்கேன், நீங்க எதுவும் எனக்கு செய்ய வேணாம் அப்படிங்கிற அந்த மனோபாவம் எப்ப நமக்கு வருமோ அப்போதுதான் இதையெல்லாம் நம்ம வந்து செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தோன்றுது இல்லையா? சோ அந்த மன நிறைவு அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான குவாலிட்டியா இங்க கொடுத்திருக்காரு. மற்றும் உண்மை உண்மை போய் பேசிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாவே இருக்கு. நம்ம ஞானதேவர் பேசும்போது ஒருவன் மனதை புண்படுத்தும்படியாக பேசுகின்ற உண்மையை தீட்டு கொடுத்து அப்படின்றவர். உண்மைங்கிற பேர்ல இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருப்பான்னா ஹர்ட் பண்ணிடுறது ஈஸியா. அப்போ அவன் மனதிற்கு இதமானதாகவும் இருக்க வேண்டும், ஆனால் உண்மையாகவும் இருக்க வேண்டும். எப்படி அவ்வளவு கஷ்டமான காரியமாச்சு. அது இதமாகவும் இருக்கணும் உண்மையாகவும் இருக்கணும்னா எப்படி முடியும்? शार्प करो सकते हो तुम्हें, क्या था? ये पूरा तुम्हें निकालो सकते हो इसको? हाँ निकालो। ठीक है, ऐसा कैसा तुम्हें मार दो इसको अभी थोड़ा छोड़ दे रहे हैं। हाँ फिर इसको बाद में इसको कर देंगे, ये इसको इधर करके हाँ। मार देंगे, फिर ऐसे लगा देंगे। ओ ऐसा कर सकते हो, मुझे ठीक है, वो बढ़िया, ठीक है। बाद में करेंगे, अभी इसको इतना छोड़ देंगे। हाँ ठीक है ठीक, पहले ये सब कर लेते हैं फिर बाद में। ठीक है ठीक। सारी माँ அந்த உண்மை எப்படி இருக்கணும் அப்படிங்கறது ரொம்ப எலாபரேட்டா நம்ம ஞானேஸ்வரியில பார்த்திருக்கோம். ஸோ அப்போ பேசுற சொல்ல உண்மையும் இருக்கணும், ஆனா அவங்க ஹர்ட்டும் ஆகக்கூடாது. அப்ப ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான ஒரு விஷயமாக இருக்கும். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவங்க கிட்ட ஏதாவது ஆதாயம் இருக்கு அப்படின்னா எங்க ஹர்ட் ஆயிடுவான்னு பயந்துட்டு உண்மையை பேச மாட்டோம். நம்ம மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அதை சொல்ல மாட்டோம், வேற என்னத்தையோ சொல்லிட்டு வந்துருவோம். இல்ல பிடிக்காதவன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உண்மைதானே பேசுறேன், ஏன்னா அது பேசினா ஹர்ட் ஆவான்ல, உண்மைதானே பேசுறேன், அந்த நேரத்துல மட்டும் உண்மை பயங்கரமா வெளியே வரும். ஏன்னா பிடிக்காதவன் தானே, ஹர்ட் ஆனா இவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. ஆனா பிடிச்சவன்னா உண்மையை மறைச்சு திரிச்சு போய் பேசிட்டு இருக்க, இங்க உண்மைதானேன்னு பேச வேண்டியதானே, பேச மாட்டோம். சோ சுத்தி நமக்கு ஒரு ஆதாயத்துக்காக அப்படின்னு வரும்போது, நம்ம வெறுப்புக்குள்ள இருக்கும்போது, நம்மளுடைய ஆசைக்குள்ள இருக்கும்போது, நீங்க உண்மையாவும் இருக்க முடியல, பொறுமையாவும் இருக்க முடியல, நேர்மையாவும் இருக்க முடியல, கருணை மனநிறைவு எதையுமே பண்ண முடியல. சோ இத எல்லாத்தையும் நீ வளர்த்தா எதை போல, அமிர்தத்தை போல் கடைபிடி. அமிர்தம்னா எவ்வளவு ஒரு ஆசையோட நம்ம அதை வளர்ப்போம், அந்த ஒரு ஃபீலிங்கோட நீ இதை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் அஷ்டாவகிரர் கொடுக்குற ஒரு முதல் விஷயமாக இருக்கின்றது. ஸோ சித்த சுத்திக்கு இது எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். எதை விஷமா பார்க்கணும், எதை அமிர்தமா பார்க்கணும் அப்படிங்கிறத தெளிவா 2வது ஸ்லோகத்துல கோடிட்டு காட்டியிருக்கிறார். அவ்வளவுதாங்க. அடுத்து 3வது ஸ்லோகத்திலேயே பிரம்ம ரகசியத்தை அவர் பாட்டுக்கு வெளுத்து வாங்க ஆரம்பிக்கிறாரு. நம்ம பொறுமையா படிப்போம். 3வது ஸ்லோகம், யூ ஆர் நெய்தர் எர்த், வாட்டர், ஃபயர், ஏர் ஆர் ஈவன் ஈத்தர். For liberation, know yourself as consisting of consciousness, the witness of these. அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் நீ அல்ல. விடுதலை பெற உன்னை இவற்றிற்கெல்லாம் சாட்சியாக இருக்கும் அறிவு சைதன்யம் என்று உணர்ந்து கொள் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. சுதா ட்ரை பண்றியா? நானே சொல்லிட்டு இருந்தா அப்படி. அதாவது எடுத்த உடனே அந்த ஹையஸ்ட் நாலேஜ் டிக்ளேர் பண்ணிடுறாரு, நீ இந்த பஞ்சபூதங்கள் அல்ல, நீ விடுதலையை விரும்பினால் இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பை நீ என்று கருதாமல் இதற்கு அதீதமாக இருக்கின்ற, இவற்றிற்கெல்லாம் சாட்சியாக இருக்கின்ற சைதன்யமே என்று உணர்ந்து கொள் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிற அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனா வேற யாராவது ட்ரை பண்ணட்டும், நான் நெட் கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது. நான் வேற யாராவது ட்ரை பண்றீங்களா? சரி நானே சொல்றேன் கேளுங்க. நம்ம ஜெனரலா சொல்லு. அந்த சாங்தேவ் பாசஸ்டில ஃபர்ஸ்ட் பார்த்ததுதான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது மரத்தை மறைத்தது மாமத யானை அப்படின்னு. அதாவது இந்த யானை அந்த மரத்தால செய்யப்பட்ட யானையோ குதிரை பொம்மையோ நாய் பொம்மையோ இருக்கட்டும், ஆனா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நான் கிடையாது.
மரம் தான் உண்மை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, இங்க பூதங்களை அப்படி சொல்ல வந்ததா புரிஞ்சுக்கிறேன். ஓகே ஓகே, பரவாயில்ல, ஓரளவு தெளிவாக தான் சொல்லியிருக்கேன். அதாவது நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், பஞ்சபூதங்கள், சரியா? இந்த உலகத்திற்கு அடிப்படையாக இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த பஞ்சபூதங்கள் தான். ஆனால் இந்த பஞ்சபூதங்களுக்கே சாட்சி அப்படின்ற இந்த இடத்துல வந்து பார்வையாளன் அப்படிங்கிறத விட பேசு அப்படின்னு எடுத்துக்கணும், அதிஷ்டானம்னு எடுத்துக்கணும், ரூட்டுன்னு எடுத்துக்கணும், சரியா? இந்த உலகம் இப்போ நமக்கு காட்சியாக தெரிகிறது. இது இந்த பஞ்சபூதங்களால் ஆன உலகம் நமக்கு காட்சியா தெரியுது, ஓகேவா? ஆனா இந்த பஞ்சபூதங்களான உலகத்திற்கு அடிப்படை எது, அதிஷ்டானம் எது, அதுதான் நீ அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீ விடுதலை பெற்றவன் அப்படின்னு நேரடியா அவர் வந்து உச்சகட்ட தத்துவத்தை அவர் சொல்லிட்டார். இப்போ பொதுவா வந்து நம்ம கண்ணுக்கு என்ன தெரியுதோ அதுதான் உண்மைன்னு நம்ம நம்புறோம். நிலம் இருக்கு, நீர் இருக்கு, நெருப்பு இருக்கு, காற்றாயம், இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறோம். ஆனா ஒவ்வொன்றுமே நமக்கு ஒரு பைண்டிங் ஃபோர்ஸாக இருக்கின்றது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றோமா இல்லையா? நீர் இல்லாம வாழ முடியாது, நிலம் இல்லாம வாழ முடியாது, நெருப்பு இல்லாம, இந்த 5 இல்லைன்னா ஒரு செகண்ட் கூட நான் வாழ முடியாது அப்படின்றது எல்லாருடைய அனுபவமாகவும் இருக்கு. ஆனா இங்க 3வதுல அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இது இல்லாம நீ வாழ முடியுங்கிறார். இன்னும் ஒரு பயங்கரமான சீக்ரெட் பாருங்க. அது எப்படிங்க முடியும்? ஒரு நிமிஷம் காத்து இல்லைன்னா அவன் செத்துல போயிடுவான். அவனை இங்க அவர் அஷ்டாவக்ரரை பொறுத்த வரைக்கும் இந்த உடம்பு வாழ்றதுக்கு பஞ்சபூதங்கள் தேவைதான், ஆனா நீ வாழ்றதுக்கு தேவையில்லடா. அவருடைய சூசகமா என்ன சுட்டி காட்ட விரும்புறாருன்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. பஞ்சபூதங்கள் இல்லாம நான் எப்படி வாழ முடியும்னு நீ எதை பத்தி பேசிட்டு இருக்க? உடம்புன்னு நீ நினைச்சு பேசிட்டு இருக்க. உடம்புக்கு கண்டிப்பா பஞ்சபூதங்கள் வேணும் தான். ஒரு நிமிஷம் காத்து இல்லைன்னா அந்த உடம்பு வாழாதுதான். அப்போ உடம்பின் இயக்கத்திற்கு, உடம்பு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவைகள் எல்லாம் தேவை. ஆனால் நீ உடம்பே இல்லையே, நீ உடலை கடந்தவன் அல்லவா அப்படின்னு யோசிச்சு பார்த்த அப்படின்னா நீ இந்த விடுதலை பெற்றவனாக இருக்க முடியும். ஏன் இந்த விடுதலை பெற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்றதை நல்லா யோசிங்க. நீ பஞ்சபூதத்துக்குள்ளே அடங்கி இருக்கின்ற இந்த உடம்பை நான் என்று சிக்கிக் கொண்டால் how could you get a விடுதலை? எப்படி உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும்? என்சான் உடம்பில் நீ அடங்கிக் கொண்டு அதுவே நான் என்று வாழ்ந்து கொண்டிருப்பது உண்மையானால், அதுவும் இந்த சித்தர்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, சுடப்படாத சட்டி மாதிரி அப்படின்னு. அது என்னது சுடப்படாத சட்டி? பொதுவா சட்டியை டொப்புன்னு போட்டாலே உடஞ்சு போயிடும். அதை நெருப்புல போட்டு நல்லா சுட்ட சட்டியானாலுமே அது உடஞ்சு போயிடும். இது இப்பதான் வந்து அந்த குயவன் வந்து நல்லா பண்ணி வச்சிருக்கான், இன்னும் அதை வந்து நெருப்புல ஒன்றும் போடலை. அதை நீங்க தொட்டாலே வந்து போயிடும் அது, சரியா? அவ்வளவு வீக்கா இருக்கும், சரியா? இந்த பாடி அப்படித்தானே இருக்கு. அப்ப இந்த பாடியே நான் நினைச்சிட்டேன் அப்படின்னா இவர் 100% டிபெண்ட் இல்லை. எப்ப என்ன நடக்கும்னு ஏதாவது தெரியுமா? லேசா தலையில முட்டிட்டு அவ்வளவுதான், செத்தே போயிடுறான். கால் வலிக்கு வந்துருச்சு, செத்து போயிட்டேன் அப்படிங்கிறான். ஸோ எல்லாமே we are not depending. அதாவது இந்த பஞ்சபூதங்களை டிபெண்ட் பண்ணி நீ வாழ்ற. நீ வாழல, உன் உடம்புக்கு தேவை, உடம்பு வாழு. ஆனா விடுதலை அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுவுமே இல்லைனாலும் நான் சந்தோஷமா வாழணும். எனக்கு பணம் வேணும், அது வேணும், இது வேணும், இதெல்லாம் இருந்தாதான் நான் வாழணும்னா டிபெண்டன்சி அப்படிங்கிறோம் இல்லையா? ஆனா எதுவுமே இல்லை என்ற ரேஞ்சில் இவர் எந்த ரேஞ்சுக்கு போயிட்டாருன்னா, இந்த உடம்பே இல்லைன்னாலும் நான் வாழணும். பொதுவா என்ன சொல்லுவோம்? என்கிட்ட கார் இல்லை, பங்களா இல்லை, பணம் இல்லை, பதவி இல்லை, எதுவுமே இல்லைனாலும் நான் சந்தோஷமா வாழ்வேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இங்க எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ்ட்ரீமா என்ன போயிட்டாரு அப்படின்னா, இந்த உடம்பே நீ இல்லைனாலும் சந்தோஷமா வாழ முடியும்டா. ஏனென்றால் உடம்பு நீ அல்ல. இந்த ரகசியத்தை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றி இருக்கிறது. அதனால எடுத்த உடனே ஹையஸ்ட் நாலேஜ்ல எடுத்த உடனே அவர் சொல்ல விரும்புறதே இந்த ஒரு அற்புதமான விஷயத்தை தான் சுட்டி காட்டுறாரு. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது நீ அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த உடல், மனம், புத்தி அப்படிங்கிறது பஞ்சபூதங்களால் ஆனது. குறிப்பா உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது. இந்த பஞ்சபூதங்களால் ஆன உடம்பை நான் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற வரை உனக்கு விடுதலை கிட்டாது. இவ்வளவுதான் அவர் சொல்ல வருது மேஜரா. அப்போ நீ விடுதலை பெற வேண்டும் என்றால், நீ ஞானம் பெற வேண்டும் என்றால், நீ பஞ்சபூதங்களாலான உடல் அல்லன்னு இன்டைரக்டா சொல்லி காட்டுறதுதான் இந்த பர்டிகுலர் ஓவியம் நான் பாக்குறேன். ஸோ நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் அது நீ அல்ல. நீ உண்மையில் விடுதலை பெற வேண்டும் என்றால் இவற்றிற்கெல்லாம் அதிஷ்டானமாக இருக்கும் சைதன்யமே என்று உணர்ந்து கொள்.
இப்ப நமக்கு ஆத்மா ஆத்மான்னு ஒரு விஷயத்த சொல்லி காட்டுறாங்க. இப்ப ஆத்மானா நமக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம கண்ணுக்கு உடம்பு மட்டும் தானே தெரியுது. நான் உடம்புன்னு தானே நான் நினைக்க முடியும், இதுக்கு மேல என்ன இருக்கு இப்படின்னே நம்ம பேசி பேசி வந்ததுனால நமக்கு இந்த ஆத்மா அப்படின்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியல. அவர் ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு பாயிண்ட சுட்டி காட்டுறாரு. நீ உடம்பு இல்லை, அப்போ உடம்பு இல்லைன்னா அப்ப வேற என்ன? அப்போ அறிவு சைதன்யம் ஒரு முக்கியமான பாயிண்ட். அது என்னது? அறிவு. சைதன்யம்னா என்ன? அறிவுன்னா என்ன? விட்னஸ் அப்படின்னா என்ன? கான்சியஸ்னஸ் அப்படின்னா என்ன? இது ஒரு பெரிய குழப்பம். ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி என்னுடைய குட் மார்னிங் மெசேஜ்ல அறியாமை என்று சொல்வது அறிவு இல்லை என்பதால் நாம் அறியாமை என்று சொல்வதில்லை. நான் உடல் மனம் புத்தி என்று நம்மை தவறாக அடையாளப்படுத்திக் கொண்டதால் அதை அறியாமை என்று சொல்லுகின்றோம்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதை கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க மனசுல. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? அறியாமை அப்படின்னா என்ன அப்படின்னா, பொதுவா என்ன சொல்லுவோம்? அறிவு இல்லடா அவனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அறிவு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அறிவு இருக்கு, ஆனா அது தப்பா அடையாளப்படுத்திக்கிறது, தப்பா புரிஞ்சுக்கிச்சு. தான் ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா அது சரியான அறிவு, தன்னை உடல் மனம் புத்தின்னு புரிஞ்சுக்கிட்டா அது தவறான அறிவு. ஆனா அறிவு ரெண்டுலயுமே இருக்கு. அறிவு இல்லைன்னு எப்படி சொல்லுவீங்க? சரியான அறிவு தவறான அறிவு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர அறிவு இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப அறிவு சைதன்யமாக நீ இருக்கின்றாய் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சரியா? நீங்க அறிவு சைதன்யமா இருக்காருன்னு சொன்னா அது சரியான அறிவா தவறான அறிவான்னு அவர் சொல்லலையா அப்படின்னா அனைத்தையும் அறிகின்ற அறிவாக இருக்கின்ற அந்த அறிவை சரி தவறு என்று எப்படி சொல்ல முடியும்? கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும் நான் சொல்ல வர்றதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது தவறான அறிவு சரியான அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம். தவறான அறிவுக்கும் பேஸ் என்னன்னு அறிவுதான், சரியான அறிவுக்கும் பேஸ் என்னன்னு அறிவுதான். அறிவுங்கிறது ஒண்ணு இல்லாமலே போயிருந்தது அப்படின்னா அது சரி தவறுன்ற பேச்சுக்கே உங்களுக்கு இடம் இல்லாம போயிருக்கும். அப்புறம் இந்த சரி தவற்றிற்கே அதிஷ்டானமாக என்ன இருக்குன்னு அறிவு இருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. சரியா? ஆத்மா அப்படிங்கிறத அறிவு சைதன்யம் அப்படிங்கிறாங்க, அறிதல் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஆத்மாவை புரிஞ்சுக்கிறதா ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரியா? இப்ப ஆத்மாவை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அறிவதற்கும் அறியாமல் இருப்பதற்கும் அதிஷ்டானமாக இருக்கின்ற அறிவு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. என்னையா சொல்ற? இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், இதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். தெரியும்னு சொல்றதுக்கும் ஒரு அறிவு வேணுங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்றதுக்கும் ஒரு அறிவு வேணும் இல்லைங்க? அறிவோட தானே சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு. அப்போ இந்த உடலே நான் என்று சொல்லுகின்றான். இந்த உடல் நான் அல்லன்னு சொல்றது, நான் அல்லன்னு சொல்றதுக்கும் அறிவுதான் வேணும். இந்த உடம்பே நான் சொல்லிக்கிறதுக்கும் அறிவு தானே வேணும். இப்ப சரியான அறிவுக்கும் ஒரு அறிவு தேவைப்படுகிறது, தவறான அறிவுக்கும் ஒரு அறிவு தேவைப்படுகிறது. இந்த இரண்டு அறிவுகளுக்கும் அறிவாய் இருக்கின்ற அந்த அறிவே நீ. இதுதான் ஆன்ம அறிவு என்று சொல்லப்படுகிறது. சரியா? சோ எடுத்த இடத்துலயே இவ்வளவு பெரிய சீக்கிரட்டை அவர் டிக்ளேர் பண்ணிட்டார். 2வது ஸ்லோகத்திலேயே உடம்பு நீ இல்லை அப்படிங்கிறத மட்டும் சொல்லல, பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பு நீ அல்ல, விடுதலை பெற வேண்டும் என்றால் பஞ்சபூதங்களிலிருந்தும் நீ விடுதலை பெற வேண்டும் என்றால், உலகத்திலிருந்து நீ விடுதலை பெற வேண்டும் என்றால் இந்த உடல் நான் அல்ல என்று உணர்ந்து விடு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டல. அப்ப நான் யாருன்னு சேர்த்து சொல்லிட்டாரு, அறிவு சைத்தன்யமே நீ. இந்த உடலே நான் என்று தவறாக புரிந்து கொண்டுள்ளாயே அவனே நீ. என்னையா சொல்ற? உடம்பே நான் தவறா புரிஞ்சுட்டு ஒருத்தன் இருக்கானா? இருக்கு போய் தானே நான் உடம்பே நான் பேசிட்டு இருக்கேன். ரமண மகரிஷிட்டு ரொம்ப ஸ்பெஷாலிட்டியான வாதமே இதுதான். நான் யாரு, நான் யாருன்னு கேட்கிறவன் தான் நீ அப்படின்னு. என்ன புரியலையே சுவாமி? புரியலையே என்று உனக்கு புரிந்து கொண்டதானே நீ புரியவில்லை என்று சொல்கிறாய் அப்படின்னு. என்னதாயா இவர் சொல்ல வர்றாரு அப்படின்னா, சோ நீங்க பேசிட்டு இருக்கிற அந்த அறிவு அறியாமை இரண்டிற்கும் அடியிலே ஒரு அறிவு இருந்து கொண்டுதானே இருக்கிறது. அது இருந்ததால் தானே அவன் தெரியுங்கிறான், அவன் தெரியாதுங்கிறான். தெரியுங்கிறதுக்கும் அறிவு வேணும், தெரியாதுங்கிறதுக்கும் அறிவு வேணும். அப்போ அந்த பேஸ் அதிஷ்டான அறிவு ஆன்ம அறிவுன்னா என்னன்னா, இட் இஸ் அ கான்சியஸ்னஸ். ஸோ அல்டிமேட் கான்சியஸ்னஸ். அந்த கான்சியஸ்னஸே அறிவாகவும் விரிகிறது, அறியாமையில் இருப்பது போன்றும் விரிகிறது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரி, இவ்வளவு பேசியும் உங்களுக்கு புரியலன்னா வேற மாதிரி சொல்லலாம். ஒரே ஒரு நடிகன் இருக்கின்றான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு அறிவாளி வேஷத்தை எடுத்துக்கொள்ளுகிறான்.
இன்னொருத்தன் அவனே இந்த தசாவதாரன் கமலஹாசன் மாதிரி ஒரே கமலஹாசன் 10 ஆக்ட் போடுவான்ல அந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஒரு டபுள் ஆக்ட். ஸோ அந்த கமலஹாசன் வந்து அறிவாளி வேஷத்தையும் எடுத்துக்கிறான், ஒரு முட்டாள் வேஷத்தையும் எடுத்துக்கிறான். ஓகேவா? இப்போ அந்த அறிவாளி வேஷம் வந்து தன்னை அறிவாளி அப்படின்னு பேசிக்குது. எந்த முட்டாள் வேஷமும் சேர்ந்து தன்னை அறிவாளின்னு தான் பேசிக்கும். பரவாயில்ல விடுங்க. இப்போ எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க என்று ஒருவன் பேசிக் கொண்டிருக்கிறான். யாரு? முட்டாள் வேஷம் போட்ட அந்த நடிகனுக்கு டைரக்டர் அப்படிதான் வந்து ஸ்கிரிப்டை கொடுப்பாரு. எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நீ சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு. இந்த அறிவாளி வேஷம் போட்டவனுக்கு எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நீ பேசணும் அப்படின்னு அவனுக்கு ஸ்கிரிப்டை கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்றது எது, எனக்கு எல்லாம் தெரியாதுன்னு சொல்றது எது? இப்ப 2 அறிவு இருக்கு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரியா? ஒன்னு அறிவுங்கிறோம், ஒன்னு அறியாமைங்கிறோம், என்ன வேணா வச்சுக்கோங்க. ஆனா அடிப்படையில கமலஹாசன் அப்படிங்கிறவன் தான் ஆன்மஸ்வரூபம், ஆன்ம அறிவு. அந்த ஆன்ம அறிவே தெரியுங்கிற மாதிரி ஒரு வேஷத்தை போட்டிருக்கு, தெரியாதுங்கிற மாதிரி ஒரு வேஷத்தை போட்டிருக்கு. அப்ப தெரியாதுன்னு சொல்லிக்கிறதுக்கும் அதிஷ்டானத்துல ஒரு அறிவு இருக்க வேண்டியது இருக்கு, தெரியும்னு சொல்லிக்கிறதுக்கும் அதிஷ்டானத்துல ஒரு அறிவு இருக்க வேண்டியது இருக்கு. இது இருக்கிறதுனாலதான் நீ அந்த மாதிரியும் சொல்ல முடியுது, இந்த மாதிரியும் சொல்ல முடியுது என்று நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சியா ஓரளவுக்கு அந்த ஆன்ம அறிவுன்னா என்னன்னு நீங்க பிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் புரியல அப்படின்னா வேற எப்படி சொல்லலாம்? ஆன்ம அறிவு அப்படின்றது ஆழ்ந்த உறக்கத்துல உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையா, கான்சியஸ்னஸ் இருக்கா இல்லையா? இங்க அறிவு அறிவுன்னா நீங்க என்னமோ நினைச்சிடக்கூடாது, உணர்வு உணர்வுன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா ஆன்ம உணர்வு உணர்வுன்னு வைங்க, ஆன்ம அறிவுன்னா கூட உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா ஏன்னா நீங்க மெட்டீரியல் வேர்ல்டு அறிவோட நீங்க மிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஆன்ம அறிவுக்கும் உலக அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. சரியா? ஆன்ம அறிவு அப்படிங்கறத வேணா ஆன்ம உணர்வுன்னு வைங்க. இப்போ ஆழ்ந்த உறக்கத்துல உங்கள் ஆன்ம உணர்வு உங்களுக்கு இருக்கா இல்லையா? நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க உணர்வே இல்லாம படுத்திருக்கோம். எங்களுக்கு எங்க இருக்கு உணர்வு அப்படிங்கிறான். உணர்வே இல்லைன்னா கொஞ்சம் அதிகமா சப்தம் வரும்போது உனக்கு எப்படி கேட்டுச்சு? நீ செத்த பணமா இருந்தா என்ன சத்தம் வந்தாலும் எந்திரிக்க கூடாதுல்ல, எப்படி சத்தம் கொஞ்சம் வந்தா எந்திரிக்குது? சோ உணர்வு இருக்கு, ஆனா உணர்வு இல்லாத மாதிரி ஆனா ஒரு உணர்வோடு இருக்கு. புரியுதா இல்லையா? அப்போ அதே மாதிரிதான் எல்லா புலன்களுமே. லேசா தொட்டா வேணா நீ எந்திரிக்க மாட்ட, 2 உழுப்புனா எந்திரிக்கிறே இல்ல. அப்போ உணர்வு, தொடு உணர்வும் இருக்குல்ல, சப்த உணர்வும் இருக்குல்ல, பஞ்ச புலன்கள் பஞ்ச அறிவுகள் இது எல்லாத்தையுமே நீ உணராமல் உணர்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்போ உணரணும்னு நினைக்கும் போது உணர்ற, இப்போதைக்கு உணர வேண்டாம், அதாவது ஒரு குறிப்பிட்ட இன்டென்சிட்டி ஆஃப் உணர்வு எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீ தூங்கிட்டு இருக்க முடியுது. அந்த இன்டென்சிட்டி ஆஃப் அந்த உணர்வு வரும்போது நீ விழித்துக்கவும் முடியுது. இங்க ஆன்ம அறிவு என்பதை நான் எனக்கு சுட்டிக்காட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க நல்லறிவு தீ அறிவு எல்லாம் எப்ப வரும் அப்படின்னா நீங்க முழிச்சதுக்கு அப்புறம் தான் வரும். முழிச்சதுமே அறிவாக வெளிப்படுகிறது. எனக்கு அது தெரியும், இது தெரியுங்கிறீங்க, எனக்கு அது தெரியாது, எனக்கு தெரியாதுங்கிறீங்க. தெரியும்னு சொன்னது ஏன், தெரியாதுன்னு சொன்னது ஏன்? அடிப்படையில ஒரு கான்சியஸ்னஸ் இருந்ததில்ல உங்களுக்கு. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கான்சியஸ்னஸ் இருந்ததில்ல. அவனே தானே எந்திரிச்சு சொல்றான் எனக்கு தெரியும்னு, அவனே தானே சம்டைம்ஸ் சொல்றான் எனக்கு தெரியாதுன்னு. அப்ப அறிவுக்கும் அறியாமைக்கும், அப்போ இந்த அறிவென்கின்ற உணர்விற்கும் அறிவில்லை என்ற உணர்விற்கும் அடிப்படையில் ஒரு பேஸ் உணர்வு இருக்குன்றது புரியுதா? அப்போ அந்த அடிப்படை உணர்வு ஆன்ம உணர்வு என்பது இருப்பதால் தான் இங்கே அறிவு அறியாமை என்று பேச்சு எடுபடுகிறது என்று புரிகிறதா? இப்படி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். சரியா? அப்போ அவர் சிம்பிளா ஒரு வரியில சொல்லி காட்டிட்டாரு, நீ பஞ்சபூதங்களான உடம்பு நீ இல்லைன்னு புரிஞ்சுக்கோ, அது மட்டும் இல்லாம நீயே ஆன்ம அறிவாக இருக்கின்றாய்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னதை இந்த அளவுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு வகையிலையும் நம்ம இதே தான் திரும்ப திரும்ப டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்தடுத்து அவர் வாயால் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த விஷயத்துக்கு தாண்ட ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? சோ அறிவு சைதன்யம் அல்லது ஆன்ம உணர்வே நீ என்று உணர்ந்துகள் அப்படின்னு 3வது ஸ்லோகத்துல அவர் சொல்லியிருக்காரு. இனி அடுத்து என்ன சொல்றாருன்னா, if only you will remain resting in consciousness, seeing yourself as distinct from the body, then even now you will become happy, peaceful and free from bonds. அது நான் போன ஸ்லோகத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அவர் உடம்பு நீ இல்லைன்னு சுட்டி காட்டுறதுக்காக தான் பஞ்சபூதங்கள் நீ இல்லைன்னு சொன்னாருன்னு சொல்லிட்டேன். இப்ப தெளிவா இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு உடம்பு நீ இல்லைன்னு டைரக்டாவே சொல்றாரு. சரியா? நீ உன்னை உடலில் இருந்து வேறுபட்டவனாக கருது. எடுத்த உடனே அந்த டாபிக் நமக்கு வந்துருது. ஏன்னா பஞ்சபூதங்கள் நீ இல்லைன்னு சொன்னதுக்குடைய ரீசனே அதுதான்.
பஞ்சபூதங்களாலான அந்த உடம்பு நீ அல்ல என்று வேறுபட்டவனாக கருது. ஏன்னா உடம்ப நீ என்ன சொல்லிட்டேன்னா யூ கேன் நாட் பி a ஃப்ரீடமே ஆக முடியாது. அது அழியக்கூடிய வஸ்துங்க. நீ பெர்மனண்டா வாழக்கூடியவன் அல்லவா, நிரந்தரமானவன் அல்லவா. நீ உடம்பை நான் என்று சொல்லிவிட்டால் எப்படி உனக்கு விடுதலை கிடைக்கும்? ஸோ தேர்ஃபோர் எடுத்தவன பஞ்சபூதங்கள் நீ அல்ல என்று சொல்வதன் வாயிலாக உன்னை உடலிலிருந்து வேறுபட்டவனாக கருது. உன்னுடைய தூய அறிவிலேயே நிலைத்திருந்தால் இப்பொழுதே நீ மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் தலைகளிலிருந்து விடுபட்டவனாகவும் ஆகிவிடுவாய். தூய அறிவு அப்படின்றது தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அவ்வளவு பாடுபட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இந்த தூய அறிவே நல்லறிவாகவும், அதாவது அறிவு அறியாமை என்ற இரண்டாகவும் வருகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். ஞானிகள் அப்படிங்கிறவங்க கிட்ட என்ன இருக்கு அப்படின்னா அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றோம். அஞ்ஞானிகள் அப்படிங்கிற அறியாமையில இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஆனா ரெண்டு பேருக்குள்ளேயும் தூய அறிவு இருக்கு. தூய அறிவே அறிவென்றும் அறியாமை என்றும் போர்வையிலே வருகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா ஞானம்ங்கிறதும் கூட ஒரு வேஷம்தான், அஜ்ஞானம்ங்கிறதும் ஒரு வேஷம்தான். உண்மையில இந்த ஞான அஜ்ஞான வேஷங்களை தரித்து கொண்டிருக்கிறதே ஆன்ம உணர்வு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு விஷயத்தோட நம்ம லிங்க் பண்ணி புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நீ உன்னை உடலிலிருந்து வேறுபட்டவனாக கருது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும்னா கூட பார்க்கலாம். அது எப்படி நான் உடம்பு இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க, உடம்பு நான் இல்லைன்னு எப்படி நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்க 1008 கேட்கலாம். அதுக்கு நம்ம டைரக்டா நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். உடம்பே நீ அப்படின்னா ஆழ்ந்த உறக்கத்தில் இந்த உடல் அப்படிங்கிறத நீ உணரவில்லை. உடலை உணராத ஒரு நிலையில் உன்னால் இருக்க முடிகிறது அப்படின்னு சொல்லும் போது இப்போ உடல் நீ இல்லை, நான் ஆயிடும் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, உடலுக்கு உணர்வே இல்லை. இந்த உடல் அப்படிங்கிறது ஜடம். இந்த உடல் அப்படிங்கிறது இருக்கா இல்லையான்னு உணர்றதுக்கு இன்னொன்னு உனக்கு தேவைப்படுது, மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வேற வச்சிருக்க. அந்த மனசு தான் இந்த உடம்பு இருக்கு இல்லை, நான் இருக்கேன் போறேன் அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கு. உடம்புல ஒரு வலி வருது, உன் மனசு வேற எங்கேயாவது இருந்ததுன்னா அந்த வலி உனக்கு தெரியவே இல்லை. அப்போ உடம்பே நீன்னா அது எப்பயுமே தெரியணும்ல, அது தெரியல. நீ எங்கேயாவது ரொம்ப ஷாப்பிங் மாலுக்கும் எங்கேயோ போயிட்ட அப்படின்னு சொன்னா அந்த உடம்பு வலி உனக்கு சுத்தமா தெரியுது இல்லை. வீட்டுக்குள்ள வந்தவொடனே எல்லா வலியும் தெரியுது அப்படிங்கிற. அப்போ உடம்பு அப்படிங்கிறதுன்னா நீ தான் அப்படின்னா அது கான்ஸ்டன்டா இல்லவே இல்லை, மாறிக்கிட்டே இருக்கு. எதை பேஸ் பண்ணி மாறிட்டு இருக்கு? உன் மனதையும் பேஸ் பண்ணி மாறிட்டு இருக்கு. ஒரு இடத்துல சின்னதா வலிக்கும், இன்னொரு இடத்துல பெரிய வலி வந்துருச்சுன்னு அந்த சின்ன வலி தெரியவே தெரியாது. மைண்ட் ஃபுல்லா பெரிய வலிக்கு தாவிடும். அப்ப சின்ன வலியை தெரியலையே அப்படின்னு சொல்லுவேன். இப்போ உடம்பு வலி இல்லாம போயிடுச்சா? அப்போ உடம்புல உண்மையில வலியே இல்லைதான். அந்த உடம்பின் டேமேஜ்களை உணர்வு பூர்வமாக அறிந்து இந்த இடத்துல நான் சிரிக்கணுமா அல்லணுமான்னு டிசைட் பண்றது இன்னொரு கான்சியஸ்னஸ்னு ஒண்ணு இருக்கு. அதுதான் உணர்வு அப்படிங்கிற பேர்ல இருக்கு. அந்த உணர்வுலேயே தீய உணர்வு நல்லறிவு அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாடி நீ இல்லைன்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். மைண்டு நானா இல்லையா அப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். பட் பேசிக்கலி இந்த பாடி இஸ் நாட் யூ அப்படிங்கிறத நம்ம உணர்றதுக்கு நம்ம நிறைய ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுல தெளிவா இருக்கணும். நீங்க மனசு நான் சொல்லிட்டு இருந்தா கூட அந்த மனசு எந்த மனசு நீ அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு டைரக்டா அந்த மனசு இறுக்கி பிடிக்கிறதன் வாயிலாகவே அந்த ஆன்ம உணர்வையே நம்ம பிடிச்சிடலாம். இப்போதைக்கு இந்த உடல் நான் அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள் அப்படின்னு தான் இந்த ஸ்லோகத்துல இருக்கு. அதனால நம்ம அதை தாண்டி போய்கிட்டே இருந்தோம்னா அடுத்து போக முடியாது. ஸோ அதனால உடம்பை நான் அல்ல என்று கருது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா எடுத்துக்கோங்க. அதை கருதுனவங்க சொல்ல அதான் இப்போ ஒரிஜினல் கான்சியஸே தான் அந்த சித்தாபாஸ் அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ்ல பட்டு பிரதிபலிக்குது அப்படிங்கும்போது அது ஜடம் தான். இண்டிவிஜுவல் கான்சியஸ் அப்படிங்கிறது ஜடம் தான். ஒரிஜினல் கான்சியஸ் தான் இங்க பட்டு பிரதிபலிக்குது அப்படிங்கும்போது இங்க வேறுபட்டது கிடையாது. அதுவும் நீதான்டா. அந்த இண்டிவிஜுவல் கான்சியஸ் யாருன்னா ஒரிஜினல் கான்சியஸ் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதுதானேண்ணா? அப்படிதானேண்ணா? நீ மனசுக்காக கேட்கிற, சரி விடு, நீ ஆசைப்பட்டேல அதையும் சேர்த்து சொல்றேன். உடம்பு நான் அல்ல என்று சுலபமாக புரிந்து கொள்ளலாம், ஆனால் மனம் நான் அல்ல என்று எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிற கேள்விக்கு தான் அவ விட சொல்ல ட்ரை பண்றா. அது நமக்கு வேதங்கள்ல அழகா எப்படி பிரிச்சு காட்டுது அப்படின்னா, தூய உணர்வு அப்படிங்கிறத ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படின்னுட்டும், அந்த தூய உணர்வே இந்த மாயைக்குள்ள விதவிதமாக பிரதிபலிக்கும் போது
அதை இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அப்படின்னுட்டு சொல்லுது. சரியா? அதை வந்து சான்ஸ்கிரிட்ல சிதாபாஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல அறிவிக்கிறாங்க. அதாவது நமது சித்தம், சித்தம்னா அந்த உணர்வு, அந்த பியூர் சித்து இருக்கு இல்லையா, அந்த சித்தம் வந்து ஆபாசம் அப்படின்னு சொன்னா மாயை. அந்த சித்து ஆபாசத்திற்காக, அதாவது மாயைக்காக இண்டிவிஜுவல் கான்சியஸாக வருகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதே எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு நடிகன் வந்து பிச்சைக்கார வேஷம் போட்டிருக்கான். இப்போ 2 உணர்வு இருக்கா? பிச்சைக்கார உணர்வு, நடிகன் உணர்வு அப்படின்னு 2 உணர்வு இருக்கா அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னு தான் தோணும். ஏன்னா நடிகன் உணர்வு ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்னு வச்சுக்கோங்க. பிச்சைக்கார வேஷத்துல இருக்கும்போது ஐயா சாமியே பிச்சை போடுங்க அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்டா உணர்வை எக்ஸ்பிரஸ் பண்றான். அப்படியே பயங்கர சோகம், பரிதாபம், பட்டினி அப்படிங்கிற மாதிரி அவன் எக்ஸ்பிரஸ் பண்றான் தான். ஆனா நடிகர் பாவம் ஜாம்னு இருக்கான். சரியா? அவன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல வேற ரேஞ்சில் இருக்கக்கூடியவன் தான் நடிகன். இப்போ ஆனா அவனே தான் இப்ப வந்து பிச்சைக்கார வேஷத்துல ஐயா அப்படின்னு பிச்சை எடுத்துட்டு இருக்கான்ல. இப்போ 2 உணர்வுகள் இருக்க முடியுமா? இருக்கிறது ஒரு உணர்வு தான், நடிகனுடைய உணர்வே தான், ஒரிஜினல் கான்சியஸே தான். சும்மா நாச்சுக்கும் வேஷத்திற்காக பொய்யாக இங்கே பிச்சைக்கார உணர்வில் இருக்கிறது. அப்ப இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா எப்படி சொல்றது? வெரி வெரி டிஃபிகல்ட் டு சே. ஏன்னா இங்கதான் அநீர்வச்சனீயம் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வர்றாங்க. பிச்சைக்கார உணர்வு இல்லைன்னு டோட்டலா சொல்லிட்டீங்கன்னா அது தப்பாயிடும். ஏன்னா நடிகர் உணர்வு இருந்ததுனாலதான் அங்கே வந்து பிச்சைக்கார உணர்வுல அவன் வெளிப்படுத்த முடியுது. அப்போ நடிகர் உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் பிச்சைக்கார உணர்வு வெளிப்பட்டு தோன்றும். இப்போ வெளிப்பட்டு தோன்றுவதற்கு நடிகர் உணர்வு கண்டிப்பா அவசியம். அப்போ அது டோட்டலா இல்லைன்னு சொல்லிட முடியாது. அப்போ ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்கிறதால தான் அந்த பிச்சைக்கார உணர்வு வெளிப்பட்டது. அப்போ வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிறதால பிச்சைக்கார உணர்வு உண்மைன்னு சொல்லிட முடியுமா? அப்போ உண்மைன்னு சொல்லிட்டா அப்ப பிச்சைக்கார உணர்வே உண்மைன்னு சொல்லிட்டீங்கன்னா அப்ப நடிகர் உணர்வு பொய்ன்னு ஆயிடும். அப்ப இவன் 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஜாம்னு ஒரு பெரிய கோடீஸ்வரனா வாங்குறது பொய்யா அப்படின்னா அது பொய் இல்லைங்க, அதுதான் உண்மை. அப்ப அதுதான் உண்மை அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்ப பிச்சைக்கார வேஷங்கிறது இல்லவே இல்லையா? அப்ப இது இருக்க போய் தானே இது வெளிப்படுத்துது. வெளிப்படுத்துவதற்கு உணர்வு வேணும்ல. அதுன்னு ஜடமா அதுன்னு காணாம போயிடுச்சா? அப்படின்னா இந்த மாயமா மறைஞ்சிருச்சா? இவன் வேஷம் போட்டு தெரியறான்ல, இப்ப தெரியுது அப்படிங்கிறதுக்காக அது இருக்குன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா அது தெரிஞ்சா கூட அது உண்மை இல்லைங்கிறதுக்காக அது இல்லைன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் காணல் நீர் சொல்லுவோம். காணல் நீர் தெரியுது ஆனா இல்ல. அப்ப இதுக்கு பேரு அநீர்வச்சனீயம். இருக்கா இல்லையா? இருக்கிற மாதிரி ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ மனம் நானா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் நான் தான் ஆனா நான் இல்லை. ஏன்னா மனம்ங்கிறது வேஷத்துக்காக எடுத்துக்கொண்டது தானே. பிச்சைக்கார வேஷத்துல இருக்கக்கூடியதை மனம்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த மனம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் உண்மை கிடையாது, பொய்யும் கிடையாது, உண்மை போல் பொய்யாக அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அப்படி என்று சொல்ல முடியாததா இருக்கின்றதுன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க எக்ஸாம்பிள் தான் பெஸ்ட். ஸோ ஒரு நடிகன் இருக்கான், பிச்சைக்காரன் வேஷம் போட்டுட்டு இருக்கான். பிச்சைக்காரன் அப்படிங்கிறது உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா பிச்சைக்காரன் முற்றிலும் பொய்ன்னு தள்ளிடவும் முடியாது, முற்றிலும் உண்மைன்னு ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் நடிகன் இருக்கிறதுனாலதான் பிச்சைக்கார உணர்வு வெளிப்பட முடியுது. அப்ப இவன் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனா இருக்காங்கிறதுக்காக உண்மையாவே பிச்சைக்காரனா இருக்கான்னு சொல்லிட முடியாது என்று நாம் எப்படி புரிந்து கொள்கின்றோமோ அப்படி நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். சோ தேர்ஃபோர் உடம்பு நான் இல்லைன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்து மனமே நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது மனமே நான்ங்கிறது பிச்சைக்காரனே நான் புரிஞ்சுக்கிறது இல்லை. நான் ஒரிஜினல் கான்சியஸாக இருப்பவனே நான் இப்போதைக்கு சும்மா நாச்சுக்கும் பிச்சைக்கார வயசுல இருக்கேன்னு அவன் புரிஞ்சுக்கிறானோ அவன் கரெக்டா ஒரிஜினல் கான்சியஸை பிடிச்சிட்டான்னு அர்த்தம். இப்படி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற நான். சரியா? அதான் அடுத்த வரியில சொல்லியிருக்காரு, உன்னுடைய தூய அறிவிலேயே நிலைத்திருந்தால். தூய அறிவிலேயே நிலைத்திருந்தால்னு என்ன அர்த்தம்? பிச்சைக்கார அறிவு, மனம்ன்ற அறிவு இருக்குல்ல, மாயா அறிவு இருக்கு இல்லையா, அதுல நிலைத்திருந்தால்னு அர்த்தம் கிடையாது. பிச்சைக்காரனை நான் நினைக்கிறது கிடையாது. நான் அந்த நடிகன் அப்படிங்கிற அந்த உணர்வு அவனுக்குள்ள வரும்போது பிச்சைக்கார உணர்வு தோற்ற மாத்திரமாக அவனுக்கு தெரியும். அது உண்மையாக தெரியாது. காணாமலாம் போகாது, இருக்கும். ஆனா அது பொய்யாக இருக்கின்றது தெளிவோடு இருப்பான். அதற்கு பெயர் தூய அறிவு. சரியா? இப்ப தூய அறிவுன்னா என்ன? இப்ப நீங்க இருக்கீங்க, சுதா இருக்கா அப்படின்னா அப்ப தூய அறிவில் இருக்கின்றாள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தன்னை ஆன்ம உணர்வாகவும் ஆன்ம உணர்வாக இருக்கும் அதே வேளையில் சுதா என்ற வேஷத்தில் அவள் இருப்பதாகவும் சேர்ந்தே உணர்வது. சரியா? அப்போ அந்த சுதாங்கிற வேஷத்துல எத்தனையோ உணர்வு இருக்கும். அவள் சிரிப்பா, அழுவா, கத்துவா, என்ன வேணா பண்ணுவா.
ஆனா இந்த உணர்வுகள் எல்லாம் உண்மை என்று அவள் நினைக்க மாட்டாள். உண்மை உணர்வான அந்த ஆன்ம உணர்வே பொய்யாக இப்போது வேஷம் தெரித்துக் கொண்டு அழுகிறது, சிரிக்கிறது, பேசுகிறது, கத்துகிறது அப்படிங்கிறது எல்லா உணர்வுகளுமே வெளிப்பாடாக இருக்கின்றது. எதோட வெளிப்பாடு? தூய அறிவினுடைய வெளிப்பாடு, தூய உணர்வினுடைய வெளிப்பாடு. அப்ப தூய உணர்வே நீன்னு புரிஞ்சுக்கோ. தூய உணர்வே நீன்னு புரிஞ்சுக்கும் போதுதான் அதனுடைய வெளிப்பாடாக இந்த மன உணர்வு இருக்கின்றதுன்றதை நீ புரிஞ்சுக்க முடியும். அப்போ உடம்பு நீ இல்லைன்னு ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அடுத்து மன உணர்வே நான் புரிஞ்சுக்க வரும்போது மன உணர்வுங்கிறது தூய உணர்வு கிடையாது. தூய உணர்வில் இருந்து வெளிப்படுவதுதான் மன உணர்வு. அப்ப சச்சிதானந்தமான அந்த ஒரிஜினல் கான்சியஸே பொய்யாக இந்த மாயையிலே வெளிப்படுவதற்காக வரும்போதுதான் அதை நாம் மன உணர்வு என்று நாம் சொல்லுகின்றோமே தவிர அது தூய உணர்வு கிடையாது. அப்ப அஷ்டாவகரர் இங்க என்ன சொல்றாரு? நீ மன உணர்வுல லாக் ஆகாத, நீ தூய உணர்வுல போய் ஒட்டிக்கோ. நீ யார் அப்படின்னா மனசு இல்ல, நீ யாருன்னா நீ எடுத்துக்கிட்ட வேஷம் இல்ல, நீ அந்த வேஷத்திற்கே அதிஷ்டானமாக இருப்பவன். அது இருக்கிறதுனாலதான் இந்த வேஷமே உன்னால போட முடிஞ்சது. அதுவே இல்லைன்னா வேஷமே இருக்காது. ஏன்னா நடிகள் இல்லைன்னா எந்த வேஷமும் இருக்க முடியாது. சோ அந்த பேஸுக்கு போ, அதிஷ்டானத்துக்கு போ என்று ஒரு விஷயத்தை தான் நீங்க சொல்லியிருக்கிறார். அப்படி நீ போயிட்டா உனக்கு என்ன கிடைக்கும்ன்றதுதான் அடுத்த வரி. ஒன்ஸ் நீ தூய அறிவிலேயே நிலைத்திருந்து விட்டால் இப்பொழுதே நீ மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவும் தலைகளிலிருந்து விடுபட்டவனாகவும் எல்லா அடிமை தலைகளிலிருந்தும் நீ விடுபட்டவனாகவும் ஆவாய். ஏன்னா ஹையர் நாலேஜ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தகுதி இருந்தது அப்படின்னா நீங்க இந்த நாலேஜ் ரிசீவ் பண்ண மொமெண்ட்ல ஆட்டோமேட்டிக்கா உங்க சித்தமே சுத்தமாயிடும். ஏன்னா மாயான்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் மாயில போயிட்டு ஏதாவது லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் பண்ணி என்ன செய்யறது? அதெல்லாம் உண்மைன்னு நம்புறது வரைக்கும் தான் நமக்கு ஆசை, நமக்கு விருப்பம், வெறுப்பு, கோபம் எல்லாமே அது உண்மைன்னு நீங்க நினைக்கிற வரைக்கும் தான். எப்ப இந்த உலகத்தை உங்க கனவு மாதிரி கற்பனை மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அடுத்த செகண்ட் விருப்பு காணாம போயிடும். இன்னொன்னு எக்ஸ்ட்ரீமா என்ன சொல்றோம்? என்னுடைய மாயா, என்னுடைய கல்பனையிலிருந்து இந்த உலகம் தோன்றுகிறது. அப்ப நானே தான் அனைத்துமாக இருக்கின்றேன். இப்ப நான் யாருக்கு அடிக்ட் ஆகுறது? ஸோ ஃபர்ஸ்ட் மாயான்னு பார்த்தாலே அடிக்ட் ஆக முடியாது. என்னுடைய மாயான்னு பார்க்கும்போது சுத்தமாக அடிக்ஷன் ஆக முடியாது. அதனாலதான் அவர் எல்லா அடிமைத்தலையிலிருந்தும் விடுபட்டு விடுவாய்ன்னு அவர் சொல்லியிருக்கிறதுக்கு காரணம். ஆட்டோமேட்டிக்கா உன் சச்சிதானந்தத்தில் இருப்பாய் அப்படிங்கிறதுக்காக மகிழ்ச்சியாகவும் அமைதியாகவுமே நீ இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? 5வது ஸ்லோகம். You do not belong to the Brahmin or any other caste. You are not at any stage, nor are you anything that the eye can see. You are unattached and formless, the witness of everything. So be happy. இப்போ அந்த தூய உறவு, தூய உணர்வு, அந்த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப நம்ம என்ன சொன்னோம்? பிச்சைக்காரனே நான் நினைக்காதடா, அது வெறும் வேஷன்டா, இந்த பிச்சைக்காரனுக்கு அதிஷ்டானமா இருக்கிறவனே நீடா அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அதை அப்படியே அவர் கொண்டு வராரு பாருங்களேன். இப்ப நீ பிராமண வேஷத்துல இருப்ப, நான் பிராமணன் அப்படின்னு நினைக்காத. அல்லது நீ ஒரு சத்திரியனா இருப்ப, நான் சத்திரியன் அப்படின்னு நினைக்காத. அதெல்லாம் வேஷம், நீ எடுத்துக்கிட்ட வேஷம். அது மன உணர்வு, தூய உணர்வு கிடையாது. நீ தூய உணர்வுல தான் இருக்க சொன்ன, நீ ஏன் மன உணர்வுல லாக் ஆகுற? அப்ப அந்த மன உணர்வு நீ அல்லன்னு சொல்றதுக்காக இந்த ஸ்லோகம் கொடுக்கப்பட்டிருக்கு. பிராமணனோ அல்லது எந்த சாதியினரோ நான் அல்ல, நீ வாழ்வின் எந்த நிலையிலும் இல்லை அப்படின்னா பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், ஒரு 4 ஆசிரமம் அப்படிங்கிறது பொதுவாக சொல்லப்படுவதுண்டு. சரியா? நான் பிரம்மச்சாரி, நான் வானப்பிரஸ்தத்துல இருக்கேன், நான் சன்னியாசி அப்படின்னு சொல்லிட்டாலும் நீ அவுட்டு. ஏன்னா அதுவும் வேஷம். நம்ம எந்த அளவுக்கு பேசியிருக்கோம்? ஞானிங்கிறதே வேஷம்னு சொல்லிட்டோம். நீ அஞ்ஞானி வேஷம், ஞானியும் வேஷம் என்ற ரேஞ்சுக்கு நம்ம பேசும்போது அப்ப பிரம்மச்சரிய வேஷம் அது வேஷம்னு சொல்லிட்டு போ. கிரகஸ்தனா இருக்கேன், கிரகஸ்தன்றது வேஷம்டா. நீ தூய அறிவில் இருந்து கொண்டு கிரகஸ்த வேஷத்தில் இருக்கின்றாய், தூய அறிவில் இருந்து கொண்டு பிரம்மச்சரிய வேஷத்தில் இருக்கின்றார். இப்போ உணர்வு மாறுபடும். பிரம்மச்சரியா இருக்கும் போது உணர்வு வேற, கிரகஸ்தனா இருக்கும் போது உணர்வு வேற. அப்போ வானப்பிரஸ்தனா இருக்கும் போது உணர்வு வேற. வானப்பிரஸ்தங்கிறது ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா வருது, சன்னியாசிங்கிறது எல்லாத்தையுமே விட்டுறது. இப்படி ஒவ்வொரு நிலையிலுமே அவனுடைய உணர்வுகள் மாறுபடுகிறது. ஆனால் எந்த உணர்வு மாறாமல் அனைத்திற்கும் அதிஷ்டானமா இருக்கின்றதோ அந்த தூய உணர்வே நீ. இந்த வேஷங்கள் நீ அல்ல. அந்த வேஷத்துக்கு ஏத்த மாதிரி உணர்வுகள் மாறுபடும் தான். பிச்சைக்கார வேஷம் போடும்போது அப்படியே பயங்கர சோகமா உணர்வை வெளிப்படுத்துவான்.
பணக்கார வேஷம் போடும்போது அப்படியே பயங்கர ஜம்பமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை வெளிப்படுத்துவான். இந்த உணர்வுகள் எல்லாம் வெளிப்படும், வெளிப்பாட்டிலே மாற்றங்கள் இருக்கும் தான். ஆனால் இந்த மாறும் உணர்வுகள் நீ அல்ல, அந்த வெளிப்படுத்தும் உணர்வுகள் நீ அல்ல. ஆனால் இது அனைத்துக்கும் மூலமாக இருக்கின்ற ஒரிஜினல் உணர்வு அல்லவா நீ. அப்போ அதை நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ வேஷத்துல ஒட்டாம இரு. வேஷ உணர்வை நீ நம்பாம இரு. இந்த பிராமணன், கிரகஸ்தன், சன்னியாசி அப்படிங்கிறது நீ அல்லன்றதுல தெளிவாயிரு. ஸோ இதுதான் மெயினா அவர் நெக்ஸ்டா சொல்லியிருக்காரு. அடுத்து, நீ கண்களால் பார்க்கக்கூடிய எதுவுமே அல்ல. இப்போ சிம்பிளா சொல்லிட்டாரு, இந்த பாடி நீ இல்லைன்னா என் பாடி கண்ணுக்கு தெரியுது இல்ல, இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே நீ இல்லடா. ஏனென்றால் நீ ஃபார்ம்லெஸ். பரபிரம்மத்துக்கு நம்ம ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கும்போது அது நிராகாரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆகாரம்னா ஃபார்ம், நிராகாரம்னா ஃபார்ம்லெஸ். அப்போ என்னது, உருவம் இல்லாததுன்னு அர்த்தம். சரியா? இப்ப பிரம்மத்துக்கு உருவமே கிடையாது. நீ ஒரு உருவத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு இந்த உருவம் தான் நான் பேசிட்டு இருக்க. ஏன்னா பிரம்மத்தை யாராலையும் பார்க்கவே முடியாது. அது உணர்வு, அது தூய உணர்வு. நீ ஒண்ணு பார்த்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு நானும் நினைச்சிடாதே. ஏன்னா நீ கண்ணில் ஒரு விஷயத்த பார்த்துட்டேனாலே அது நீயாக இருக்க முடியாது. அனைத்தையும் உணர்கின்ற உணர்வாக இருக்கின்ற நீ இந்த உடம்பை பார்த்துட்டு இந்த உடம்பு எதெல்லாம் நீ பாக்குறியோ அதை போயிட்டு நான் சொன்னேன்னா முட்டாள்தனமாக மாறிவிடும். சோ காணும் எதுவும் நீ அல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு. நீ எதிலும் ஒட்டாதவன், உருவமற்றவன், அனைத்திற்கும் சாட்சின்னு மறுபடியும் சொல்லி முடிக்கிறாரு. எதிலும் ஒட்டாதவன்னா என்ன? பிரம்மத்தால யாருக்கிட்டையும் அடிக்ஷன் ஆக முடியாது. ஆனா நம்ம அடிக்ஷன் இல்லாம வாழ தெரியல. எப்ப பார்த்தாலும் ஏதாவது உள்ள ஒட்டிட்டு தான் நம்ம வாழ்ந்துகிட்டே இருக்கோம். அதனால நீ எதிலும் ஒட்டாதவன். ஏன்னா பிரம்மத்துக்கு அடிக்ஷன்றது சான்ஸே கிடையாது. அது மாயைக்குள்ள இருக்கும்போது மாயைக்காக சும்மா நாத்துக்கும் வேஷத்துக்காக அடிக்ஷன் மாதிரி நடிக்க முடியுமே தவிர தூய உணர்வுல எப்படி அடிக்ஷன் வரும்? தூய உணர்வு தான் அடிக்ஷனா மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு. தூய உணர்வு அடிக்ஷன் இல்லாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா தூய உணர்வுக்கு இங்க அடிக்ஷனுக்கு என்ன வேலை இருக்கு? அங்க இருக்கவே முடியாது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நீ அனைத்திற்கும் சாட்சி என்று தெளிவாக உணருமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஸோ 5 ஸ்லோகத்தில் நமக்கு நேரம் கடந்து விட்டது. அண்ணா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தோணுது. இப்போ ஆத்மாவே இந்த உடல் மனம் புத்தியா வருது அப்படின்னா, எக்ஸாம்பிள் இப்போ அது மாறிட்டு அதாவது வெளி தோற்றங்கள்ல அந்த மாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. எப்படி அப்படின்னா, ஒரு குழந்தையாவோ ஒரு இளைஞனாவோ ஒரு முதுமையா இருக்கக்கூடிய ஒரு தோற்றமாவோ மாறிட்டு இருந்தாலும் கூட இந்த ஆத்மா குழந்தையா முதியவனா இளைஞனா அப்படின்னு கேட்டா அது கிடையாது. அது ஆனந்த ஸ்வரூபி. அது எதுலயுமே ஒட்டாம, ஆனா அதுல இருந்துதான் தோற்றங்கள் எல்லாமே வெளிப்படுது. ஆனா அது இல்ல. ஓகேம்மா, ஓகே.